முன்கூட்டியே வந்து நீங்கள் வெளிநாடுகள் எல்லாம் இத்தனை மணிக்கு இந்த டேத்தில் இவ்வளவு மழை பெய்யும் கொள்ளுங்கிற விஷயத்தை வந்து முன்கூட்டியே கணிச்சு வானிலை மையம் சொல்லுது. நம்மளுடைய இந்த இந்திய நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எப்பயாவது ஒரு சில இடங்களில் மழை பெய்யலாம், இடியுடன் கூடிய மழையோ இது மாதிரியே வந்து அப்படியே படிச்சுட்டு ஒப்பிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இதெல்லாம் வந்து மாறி சரியான விதத்தில் வந்து என்னைக்கு வந்து கரெக்டாக சொல்கிறாங்களோ அன்னைக்கு தான் வந்து இந்த இது வந்து மக்கள் எல்லாம் காப்பாற்றப்படுவாங்க. மற்றபடி நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இருந்தும் நிறைய இடத்துல வந்து வேலை செய்யாம போனாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. மக்களும் அதே தான் நிறைய கருத்துக்களை வந்து அவங்க பதிவு பண்றாங்க. அவங்களோட கருத்துக்களை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். மக்கள் நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை சொல்றாங்க. அதாவது அரசாங்கம் செய்திருக்க வேண்டிய வேலைகள், தங்களை காப்பாத்துறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்கலாம், அதனால தாங்கள் எப்படி பாதிக்கப்பட்டோம் அந்த முயற்சிகள் எடுக்காம போனதுனால அப்படின்னு கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம அவங்களோட கருத்துக்கள் என்னன்னு பார்க்கலாம். கஸ்தூரிபாய் காலனி ஏ பிளாக் இந்த பகுதியில் வந்து மொத்தம் வந்து ஒரு 1500 இல்லை 2000 வீடுக்கு மேலே தான் இருக்கும். குழந்தை குட்டிலாம் வச்சு அவஸ்தைப்படுறாங்க, புரியுதுங்களா? தண்ணி வந்து இது வரைக்கும் இருக்குது. தண்ணி ஒரு வீட்லேயும் எல்லா பொருளும் எல்லாம் நாசனமாகி போயிடுச்சு. ஒரு பொருள் கிடையாது, எந்த பொருளும் இல்லாத இன்றைக்கி வந்து சாப்பிடக்கூட வழி இல்லாத இன்றைக்கி வந்து ரோட்டில் வந்து நிற்கிறோம். இந்த அளவுக்கு இப்போ இந்த பிரிட்ஜு கட்டினாங்கன்னா இந்த பிரிட்ஜு மேலே வந்து நிற்கிறோம். இப்போ இந்த இடம் இல்லைன்னா நாங்கள் நிற்கிறதுக்கு வழி கிடையாது எங்களுக்கு. அதுபோல் அவஸ்தை போட்டு நாங்கள் நிற்கிறோம். இப்போ அந்த ஜிஎம்ஆர் ஓரம் செவுத்து ஓரம் க்ளீனிங் பண்ணோம். ஜேசிபி வந்து எடுத்து அந்த சைடு கொஞ்சம் அடிப்பாக இருக்குது, அதெல்லாம் வந்து எடுத்து அது கொஞ்சம் ரீசனாக நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும். ஆனால் இது வரைக்கும் யாரும் அது வந்து அது செய்யணுன்றது வந்து ஒரு அக்கறை எடுக்கல. இனியாவது இப்போ கூட டைம் இருக்குது, இப்போ கூட வந்து எடுக்கலாம். ஏன்னா நிறைய மக்கள் வந்து ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க, சாப்பிடல. கொஞ்சம் ஊரில் இருக்கிறவங்களே வந்து நம்ம வாலிபன ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே வீட்டாண்ட இருக்கிறவங்க தான் வந்து உணவு அவங்க தான் ஏற்பாடு பண்ணுறாங்க. இது வரைக்கும் யாரும் வரல. வந்து என்ன இப்போ நான் வீட்டுக்குள்ள வரைக்கும் தண்ணி வந்துச்சு, ட்ரைனேஜ் பிரச்சனை, வாட்டர் கிடைக்கல, குழந்தை கூட பால் கூட கிடைக்கல. யாருமே வந்து இது வரைக்கும் எங்களை பார்க்கவும் இல்லை. அசோசியேஷனில் இருந்து ஏற்பாடு பண்ணி ஃபுட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க, அவ்வளோதான். கவர்மெண்ட்டில் இது வரைக்கும் யாருமே எங்களை வந்து கண்டுக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. நாங்கள் துவைச்சிட்ருக்கோம், பாருங்கள் எவ்வளோ தண்ணி பாருங்கள், சுற்றிலும் பாருங்கள், எல்லோரும் காலி பண்ணிட்டாங்க. எங்களுக்கு போகிறதுக்கு இடம்ல நாங்கள் இங்கேயே இருக்கோம், அவ்வளோதான். வர 12ஆம் தேதியிலேருந்து மழை பெய்யுது மேடம். 12ஆம் தேதியிலேருந்து கரண்ட் கிடையாது சரியா, சரிதா? தண்ணி ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி கிடையாது. அதான் டிஎல் இப்போ தண்ணி அங்கே வரும்போது டிஎல் ரோட்டில் வரைய தண்ணி வரும்போது எல்லாம் துண்டு வைக்கிறது, மொண்டி வந்து குளிக்கிறது கொள்றதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. குழந்தைங்க பால் கிடைக்கல, சுத்தமாக பால் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. இந்த நேரம் கிடைக்கல. சாப்பாடு வராங்க அந்த தெருவு மெயினில் போட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. எது வந்தாலும் அவங்க தான் மெயினில் கொடுக்குறாங்க. பாருங்கள் அந்த வாட்டர் டேங்கில் போய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க. போய் வர்றதே கிடையாது. ஓட்டு வாங்கினா தான் ஏரியாவாக வராங்க. மிஞ்சி அந்த பாலை வாங்கினா கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டுது. இருக்க இடம் இல்லை. சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணியாவது போகலான்னா டவரும் இல்லை. 4 நாளாக கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. 3மே இல்லைனா ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும்? பிள்ளைங்களெல்லாம் எங்கெங்கேயும் அமுச்சிட்டோம். நாங்கள் ஒண்டி தான் இங்கே இருக்கிறோம். இந்த குழந்தைய வச்சுன்னு அவசரப்படுற ஜெயந்தி என் பேர். இந்த கை குழந்தை என் குழந்தை தான். இந்த குழந்தைக்கு பால் இல்லைங்க, பால் இல்லை. சண்டை போட்டு வாங்குற வருமானம் இருந்தால் தானே 50 ரூபாய் பால் கொடுத்து வாங்க முடியும். வருமானம் இல்லை. 100 ரூபான்றாங்க, 80 ரூபான்றாங்க. இந்த குழந்தைக்கு வருமானம் இல்லாமல் எப்படி கொடுக்க முடியும்? 3 வாரமாக திங்கக்கிழமானா செவ்வாய்க்கிழமானா தண்ணி திறந்து விட்டுடுறாங்க. மழை தண்ணியோடு இந்த ஏரி தண்ணியும் சைலண்டாக திறந்து விட்டுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் எங்கள் வீடெல்லாம் ரொம்ப வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, டிவி எல்லாமே காலி. கட்லு மேலே மிதக்குது. ஃப்ரிட்ஜும் பீராவும் கட்லு மேலே வச்சுருந்தோம். பீரம் ரொம்பிச்சு, கட்லு ரொம்பி, துணி வீணா போய் துணி நாத்தடிக்குது. துணியெல்லாம் பாத்ரூம் கழிவு நீர் தான் வருது. அதில் யாருமே வந்து பார்க்கல. மருத்துவம் கிடையாது. தொண்டை கட்டி நிற்குது, மாத்திரை இல்லை, மருந்து இல்லை, புள்ளிக்கு ஜுரம் அடிக்குது. மருத்துவமனை வசதியும் கிடையாது. மெயின் சாப்பாடும் மருத்துவமனை வசதியும் அதுவும் கிடையாது. இந்த கொல்லிக்கு 3 நாளாக ஜுரம் அடிக்குது. மருந்து இல்லை. இங்கே போனோன்னா சோழிநல்லூர்லாம் தாண்டி தான் போனோம். பஸ் இல்லை. போகலான்னா பஸ் இல்லை. நெருக்குறாங்க. இந்த குழந்தைய வச்சு நீ எப்படி போகிறது? ரொம்ப அப்படின்னு அவன் போலீஸ்காரங்க எங்ககிட்ட சொல்றாங்க. எப்படிங்க நாங்களாம் மிடில் கிளாஸ் எங்கட போவோம்? நாங்களாம் மனுஷங்க கிடையாதா? ஒரு மனுஷன் வரலங்க. எப்படி சொல்றாங்க? ஏழைகள் தான் பார்ப்போம், நாங்களாம் சிட்டிசன் இல்லையா, நாங்க ஓட்டு போடலையா? எப்படி நாங்க சோறு இல்லை, தண்ணி இல்லை, தண்ணி கிடையாதுங்க. ஒருத்தர் கூட வரல. ஹெலிகாப்டர் போறா பாத்திரப்பி பட்டு போ, ஒருத்தர் வரலங்க. என்னமோ ஒரு எப்பவே வர்றது கிடையாது. அவங்க எதுக்குமே வர்றது கிடையாது. எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. வைகை காலனி ஃபர்ஸ்ட் சீட்டு, செகண்ட் சீட்டும்.
பெரிய ஆதங்கத்தோட மக்கள் பதிவு செஞ்சிருந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம கேட்டோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். சுரேஷ், இந்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்குறப்போ மக்கள் உண்மையிலுமே ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து அவங்க எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையிலேருந்து தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் இந்த மாதிரியான மக்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இல்லையா? அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க? மக்கள் வந்து இன்றைக்கி அவங்களோட லைஃப் என்னென்னா ஒன்றுமே இல்லை, பாதிப்பு. மறுபடியும் அவங்க வந்து குடிசையில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, பாதிச்சவங்க எல்லாரும் பழைய குறிப்பாக நீங்கள் இந்த தாம்பரம் முடிச்சூர் பகுதிகளில் எல்லாம் பெரிய அளவில் அவங்க நீந்தி பிழைச்சி வந்ததே பெரிய சிரமம்னு சொன்னாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதில் சில பேர் இறந்து போனதாக கூட சென்னையில் வந்து மிதந்து வந்திருக்காங்க. அதாவது உயிரோட தப்பிக்க வந்தவங்களுக்கு பக்கத்தில் நிறைய இறந்து போன பணங்களும் வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குது. மக்கள் நிறைய பேருக்கு தேவைப்படுது என்னென்னா, எங்களுக்கு தமிழக அரசில் எந்த ஒரு நிவாரணம் எனக்கு கேஷாவோ இதுவும் வேண்டாம், எங்களுக்கு தங்கிறதுக்கு ஒரு நிலையான இடம், பள்ளமாக இருக்க அந்த மாதிரி இடம் வேண்டாம், எங்களுக்கு நிலையான தனி இல்லாத இடத்துல குறைஞ்சபட்சம் இப்போதுக்கு அவங்க ஒரு ரிலீஃப் கேம்ப்லையாவது எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்கல்ல. ஏன்னா இப்போ ரிலீஃப் கேம்ப் எல்லாமே நிறைய இடங்களில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. இல்லை, ஆக்சுவலாக வந்து என்னை பொறுத்த மட்டும் அரசு வந்து இப்போ அரசினுடைய ஸ்கூல்ஸு, அப்புறம் வந்து சமூக கூடங்கள் இங்கெல்லாம் வந்து வச்சுருக்கிறாங்க. ஆக்சுவலாக நிறைய இடங்களில் வந்து நாங்கள் போன பகுதிகள் எல்லாம் வந்து எந்தெந்த பகுதிகள் போனீங்க? குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செம்மஞ்சேரியாக இருக்கட்டும், அல்லது வந்து துறைப்பாக்கமாக இருக்கட்டும், மதுரை வயலாக இருக்கட்டும், அல்லது வந்து சூளைமேடாக இருக்கட்டும், நமச்சிவாயபுரமாக இருக்கட்டும், இது தவிர்த்து வந்து நீங்கள் வெளியில் போனீங்கன்னா கடலூர் பகுதி, பெரிய போட்டு பகுதிகளெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து அரசு வந்து நிறைய இடத்துல வந்து சமூக கூடங்கள் இல்லாத இடங்களில் மக்கள் வந்து வெளியில் தான் அந்த அண்டை வீடுகளில் தான் தங்கி மோசமான அந்த குளிர்லையும் கடும் இதுலையும் ஒன்றுமே இல்லாமல் ஒரே ஒரு சாம்பார் சாதம், உளுத்து போன அரிசியில் சாம்பார் சாதத்தை தொடர்ச்சியாக 25 நாள் கொடுத்தீங்கன்னா அதே சாப்பிட்டு செத்து போயிடுவாங்க. உண்மையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெரிய பெரிய டபராவில் வந்து சாம்பார் சாதத்தை வந்து செஞ்சு கீழே வந்து கொண்டு போய் கொட்டக்கூடிய இடத்தையெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். மக்கள் எங்களை போன்ற அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாடை தான் வாங்கி சாப்பிட்றாங்க. அரசு கொடுக்கக்கூடிய அந்த சாம்பார் சாதத்தை யாரும் வாங்கி சாப்பிடல. சாம்பார் சாதம் கொடுத்துட்டு அதை கூட சாப்பிட்றதுக்கே சிரமப்படக்கூடியங்க, தண்ணி கொடுக்குறதுல. இப்படி வந்து எல்லா லெக்கிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக கூடம் வந்து நிறைய இடங்களில் நிறைய மக்களுக்கு வந்து கிடைக்கல. அரசுடைய உயர்நிலை பள்ளிகளாக இருக்கட்டும், மேல்நிலை பள்ளிகளாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து ஒரே வந்து இப்போ வந்து ஒரு 10 கழிப்பிட வசதிக்குன்னா இப்போ நாங்கள் மதுரை வாயிலில் ஒரு ஸ்கூலில் போய் பார்த்தோம். அங்கே வந்து 2000 பேர் ஆல்ரெடியே வந்து 500 பேரை வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்த மழை வெள்ளத்தில், அப்புறம் 2வது வந்த மழை வெள்ளத்தில் 1000 பேர் ஆக்குனாங்க. இப்போ வந்த மழை வெள்ளத்தில் 2000 பேர் ஆக்கிட்டாங்க. இப்போது 10 கழிப்பிட வசதிகளை வச்சுட்டு 2000 பேரை கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டுனா என்ன பண்ணுவாங்க? அவங்க குழந்தைங்க வந்து அவங்க குழந்தைங்க கை குழந்தைங்க இது ஒரு பெரிய சுகாதார கேடா மாறும் இல்லையா? இது அடுத்த பாதிப்பு. இதனால இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறக்கக்கூடிய சூழல் அடுத்த கட்டம் வரும், நிச்சயமா வரும். இப்போ செம்மஞ்சேரி கண்ணகி நகர்லாம் அங்கே போய் அந்த இடத்துல வந்து ஏரி இடத்துல கட்டாதீங்கன்னு பல தடவை போராட்டம் நடத்தணும். நாங்கள் அங்கே போய் 20,000 குடும்பங்களை குடியமர்த்தினாங்க, 15,000 குடும்பங்களை வந்து செம்மஞ்சேரியில் குடியமர்த்தினாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? எல்லாம் மிதக்குது. அரசே நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இறப்புகளுக்கு காரணமாக அரசே ஒரு கட்டத்துல இருக்கு. இங்க கிட்டத்தட்ட ஒரு 300 பேர்த்துக்கிட்ட இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் மக்களவையில வந்து உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பதிவு செஞ்சது என்னன்னா 269 பேர் இறந்து போயிருக்காங்க இந்த சென்னையோட வெள்ளத்துல, சென்னையில மட்டும் அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு உங்களை மாதிரி நிறைய சமூக ஆர்வலர்களும் சொல்றாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் வந்து இந்த இயற்கை பேரிடர் காரணமா ஒவ்வொரு வருஷமும் இழப்புகள் அதிகமாயிட்டு தான் இருக்குது. அதை பத்தி கொஞ்சம் தகவல்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். 2014 பார்த்தா இயற்கை பேரிடர் காரணமாக ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் இந்தியாவில் 2 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இதுக்கு முழுக்க ஒரு காரணம் இயற்கை சீற்றம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இயற்கை சீற்றம் பெரிய பாதிப்பை இந்தியாவில் ஏற்படுத்துறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 2 பேர் அப்படின்றது ஒரு பெரிய நம்பரை நம்மளுக்கு தெரியுது. அதாவது சர்வதேச அளவில் இதை வந்து பெரிய விஷயமா பார்க்குறாங்க. இந்த எண்ணிக்கையை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இந்தியாவில் கடந்த 1 வருடம் மட்டுமே 20,214 பேர் இயற்கை சீற்றத்தால் மட்டுமே இறந்து போயிருக்கிறாங்க. இதில்
குறிப்பிட்ட அளவில் 18 அதாவது 15, 18 இந்த வயதில் சேர்ந்தவங்க மட்டுமே 52% பேர் இருக்கிறாங்க அப்படின்னு தேசிய குற்றப்பதிவு ஆணையத்தோட தகவல்கள் தான் நம்மளுக்கு சொல்லுது. இந்த மாதிரி கேட்குறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அருள், இதில் பார்த்தா இறந்து போனவங்களுடைய ஏஜ் குரூப் பார்த்தோம்னா ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கிறாங்க, எல்லாருமே குழந்தைங்களாக இருக்கிறாங்க. அவங்க இன்னும் வளர வேண்டிய, இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் நாட்டுக்காக பங்களிக்க வேண்டிய நிலைமை இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை வந்து இயற்கை சீற்றத்திலே முடிஞ்சு போகிறது அப்படின்றது கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. இல்லை, என்னை பொறுத்த மட்டும் இந்த இறந்து போன அரசு கொடுக்கக்கூடிய இந்த புள்ளி விவரங்கள் வந்து ரொம்ப முரண்பட்ட ஒரு குறைவான புள்ளி விவரம் தான். ஆக்சுவலாக அவங்களுடைய பார்வைக்கு கிடைச்சதை சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்வைக்கு இல்லாத எத்தனையோ பிணங்கள் வந்து இன்றைக்கி ஆற்றுலையும் இந்த வெள்ளத்துலையும் அடித்து செல்லப்பட்டிருக்கோம். இன்னுமே வந்து அவங்களுடைய உறவினர்கள் சொன்னாதான், என்னுடைய குழந்தையெல்லாம் காணா, என்னுடைய நண்பர்கள் காணா, என்னுடைய மகன்கள் காணா, மகள்கள் காணான்னு சொன்ன பொழுது தான் எவ்வளவு பேர் செத்தாங்கிற விஷயமே வரும். ஆக்சுவலாக கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். ரொம்ப சிரமமான விஷயங்களை தான் எல்லாருமே பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. மக்கள் எல்லா இடத்துலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உயிர் இழந்தவங்க எவ்வளோ பேருன்ற ஒரு எண்ணிக்கை கூட நம்மளுக்கு சரியா தெரியாத ஒரு நிலைமை தான் இருக்குது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். மையம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.